வெல்கம் பேக் டு அவர் சேனல். பவிஷோட ஆக்டிங்கில் ரீசெண்டாக தியேட்டரில் வெளிவந்திருக்கிற ஒரு லவ் காமெடி ட்ராமா மூவி தான் லவ் ஓ லவ். படம் அந்தளவுக்கு தியேட்டரில் சரியாக போகல. டே 1 மட்டும் ஒரு டீசெண்டாக இந்த படம் ரன் ஆச்சு. ஸோ படம் தெலுங்கில் கூட டப் பண்ணி வேறு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க போல். ஸோ அங்கேயுமே பெருசாக அந்தளவுக்கு ஓடலை. எதிர்பார்த்தாங்க லவ் டுடே மாதிரியே இந்த படம் வந்து நல்லா ஒரு மாதிரி நல்லா ஜாலியாக போகணும். பட் ஆனால் அந்தளவுக்கு பெருசாக ஹிட் ஆகும்னு தான் சொல்லணும். இந்த படம் இப்போ ஒரு வழியாக நமக்கு ப்ரைமில் ஆட் பண்ணிட்டாங்க. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் 4 லாங்குவேஜஸ்லையும் அவைலபிளாக இருக்குது. படத்தில் மொத்த ரன் டைம் அரௌண்ட் ஒரு 2.5 hours கிட்ட உள்ளதாக இருக்குது. அண்ட் இதோட சிம்பிளான கதை என்னென்னா, கதையில் நம்ம ஹீரோவான பவிஷ் வந்து தன்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்காண்டி நிறைய செலவுகளை செஞ்சுக்கிட்டே இருக்கார். அதனால என்னவோ இவர் வந்து ஒரு கடன் பிரச்சனை போய் மாட்டிப்பாப்பில். ஸோ கடன் பிரச்சனையும் ஒரு பக்கம் இருக்கிறப்போ ஸோ அந்த லவ் அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் அவங்க என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்றதையும் சொல்ல வரக்கூடிய பிரச்சனைகள். அண்ட் கடைசியில் வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து இப்போ வந்து என்ன ஆகும்னா, இப்போ பையன்லாம் என்னென்னலாம் பண்ணானோ அதை மறுபடியும் வந்து அந்த பொண்ணு அந்த பையனுக்கு பண்ணணும். அந்த பொண்ணு கடைசியில் அதே மாதிரி எப்படி இப்போ ஃபஸ்ட்டு பையன் வந்து செலவு பண்ண மாதிரி அதே மாதிரி பொண்ணு வந்து அந்த பையனுக்காண்டி செலவு பண்ணுச்சா இல்லையா, கடைசியில் என்ன ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட கதையாகவே கொண்டு போயிருக்காங்க. ஆக்சுவலி இந்த படம் வந்து நல்லா தான் இருக்குது. ஆக்சுவலி இது வந்து ஒரு ஓடிடி வாட்சபிள் மூவி தான். கண்டிப்பாக ஓடிடி வாட்சபிளுக்கு செட் ஆகும். நீங்கள் லவ் டுடே மூவி மாதிரி வந்து ரொம்ப எதிர்பார்க்க முடியாது. பட் ஆனால் ஓகே தான், கொஞ்சம் ஒரு மாதிரி நல்லா யோசித்து எடுத்திருக்காங்க. இப்போ இருக்க ஜென்ரேஷன் அப்புறம் வந்து இந்த லவ்வில் வந்து பசங்க வந்து பொண்ணுங்களுக்காக நிறைய செலவு பண்ணுறது அந்த மாதிரியான கான்செப்டில் கொண்டு போய் அப்புறம் பையன் வந்து எவ்வளோலாம் கஷ்டப்படுறான் அப்படின்றத அந்த பொண்ணுக்கும் தெரியணும் அப்படின்ற விஷயத்தை யோசித்து இந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க. அண்ட் ஸ்டோரியுமே வந்து பெருசாக ட்விஸ்ட் இல்லாமல் அடுத்தடுத்து என்ன நடக்கும் அப்படின்றத அவங்களால ஈஸியாக கெஸ் பண்ணிட முடியும். ஜஸ்ட் ஃபார் ஜாலி வாட்சுக்கு தான் இந்த படம்லாம் வாட்சபிள். உங்களுக்கு அந்த மாடர்ன் ரிலேஷன்ஷிப் பற்றின அந்த ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்ஸ் ஸோ இதெல்லாம் வந்து மாட்டிக்கிற அந்த லவ்ஸ்லாம் வந்து எப்படி இருக்காங்க அப்படின்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த படத்தை தரமாக ட்ரை பண்ணலாம். இந்த படம் இப்போ உங்களுக்கு கரண்டாக ப்ரைம் வீடியோவில் அவைலபிளாக இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். இந்த படத்துக்கு ரேட்டிங்ஸ் எல்லாம் 5க்கு 2.5 கொடுக்கலாம்.